ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரசோதயாத். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு பார்க்கலாம், சரிங்களா? இறைவன் சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நாகலிங்க மலரை நம்ம பார்க்கலாம். இந்த நாகலிங்க மலர் எல்லாத்துக்குமே தெரியும். நாகலிங்க பூ அப்படிங்கிற சொன்னால் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதை பார்த்தா சிவலிங்கத்தினுடைய தோற்றத்தை போலவே இருக்கும். சிவலிங்கம் பாருங்கள், சிவலிங்கம் அதுக்கு மேலே 5 தலை நாகன் படம் எடுத்து கொடை விரித்து உட்காந்துருக்கார் இல்லைங்களா? இந்த மாதிரி இதே காட்சி மாதிரியே இந்த 21 ரிஷிகள் சேர்ந்து தன்னுடைய தெய்வீக தன்மையால் சிவலிங்க மலரை, அதாவது நாகலிங்க மலரை உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள், இந்த மகரந்த தூள் அதுக்குள்ளே சிவன் வடிவம் இருக்குது, சிவலிங்க வடிவம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த பூ பாருங்கள், நாகப்பாம்பு மாதிரியே கொடை பிடிச்சி இருக்குது, சரிங்களா? இந்த மலரை 21 ரிஷிகள் உருவாக்குனாங்கன்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்காக. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பார்த்திங்கன்னா 21 நாகலிங்க மலர்கள் இறைவனுடைய பூஜைக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு 21 பேருக்கு உணவு கொடுத்தா சூட்சும ரூபத்தில் 21 ரிஷிகள் சாப்பிட்றதா சொல்லப்படுதுங்க. இதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் விலகிடும். அதே மாதிரி பல பிரதோஷங்கள் வழிபட்ட பலன்கள் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நிச்சயமாக ஒரு பிரதோஷத்துக்காவது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாம் விலகி போயிடும், சரிங்களா? இந்த நாகலிங்க மலரை பார்த்தா வீட்டிலேயே சிவன் பூஜை ரூமில் வச்சு சிவனாக நம்ம பாவித்து நம்ம வழிபாடு செய்யலாம். அப்போ சிவன் இருக்கிறதா ஐதீகம் இருக்கும். இதனால் உடல்நிலை சரியில்லாதவங்க கூட சரியாயிடும். வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் துர்சக்திகள் இருந்தாலும் விலகி போயிடும், சரிங்களா? இந்த பூவை தொடணும்னா 1008 தடவை ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு தான் அது தொடணும். ரெண்டாவது, இந்த மலர் காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே தூக்கி எறிய வேண்டாம். ஒரு குளத்தில் இட்டு போய் இதான் போடணும், இல்லைன்னா ஓடுற தண்ணீர் இட்டு போய் போடணுங்க. காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது குளிச்சுட்டு தான் தொடணும். அப்பேற்பட்ட ரொம்ப மகிமையான தெய்வீக மலர் தான் இந்த நாகலிங்க மலர். நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.